மோகன்லால் நடிப்பில் வெளியாயிருக்கிற தொடரும் படத்துடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்க்க முடியாதவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருக்கும் தன்னுடைய வண்டியை வெளியே எடுக்கிறதுக்காக முயற்சிக்கும் கதாநாயகனுக்கு காத்திருக்கும் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகள் தான் தொடரும் படத்துடைய ஒன்லைனர். கேரளாவை சேர்ந்த பூரக்காயம் பகுதியில் லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது. என்டிஆர்எஃப் வீரர்கள் அங்கே வந்து மண் சரிவில் மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஜீப்பில் இருக்கிறவங்கள காப்பாற்றும் போது என்டிஆர்எஃப் வீரர் எதையோ பார்த்து அலறாரு. அடுத்ததாக படத்துடைய கதாநாயகனான பென்ஸ்னு அழைக்கப்படுற சண்முகம் சபரிமலைக்கு சவாரி போயிட்டு வரதை காட்டுறாங்க. பென்ஸ் சாதாரண நடிகரை சூப்பர் ஸ்டாராக மாற்றுறது ஃபைட் சீன் தான். சென்னையில் தியாகராஜ மாஸ்டர், பழனி மாஸ்டர்னு 2 ஸ்டண்ட் டீம் இருந்தாங்க. நான் பழனி மாஸ்டர் கிட்ட தான் வேலை பார்த்தேன், நிறைய ஹீரோக்கு டூப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ பென்ஸுடைய வைஃப் லலிதா ஃபோன் பண்ணி, பென்ஸ் ஃபோன் பண்ணால் எதுக்கு கட் பண்ணுற, உன் பொண்ணு பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு யார்கிட்டயோ குணக்குணன்னு பேசிகிட்டு இருந்தா. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். உடனே பாத்ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திட்டா. நான் பாத்ரூமை வெளியே இருந்து பூட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. பென்ஸ் வைஃபை சமாதானப்படுத்தி ஃபோனை வச்சுட்டு சவாரியையும் ட்ராப் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் பவியையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததும் வைஃப் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பனும் மகனும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்கே தான் போகிறீங்கன்னு கத்துவாங்க. பொண்ணு இந்த லேடி எங்கே தான் பிடிச்ச கிரிஞ்ச் ஃபேஸ் லேடியாக இருக்காளேன்னு அப்பா கிட்ட கேட்பா. வைஃப் கத்திட்டு இருக்கிற டென்ஷனில் பென்ஸ் தெரியாமல் குழம்ப தட்டி விட்டுருவாரு. அதனால வா வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்வார். வைஃப் கூட வெளியேனா ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர போகிறாருன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லாரையும் வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு சாப்பாடு சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பார். இப்படி ஒருத்தங்க மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டாலும் ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதுலேயும் பென்ஸுக்கு அந்த காருன்னா உயிர். அதே மாதிரி பென்ஸ் ஊரில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அன்பாக பழகுவார். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா ஓடி போய் செய்வார். பென்ஸுடைய வைஃப் லலிதா வீட்லேயே ஒரு மில்லையும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பழனி மாஸ்டர் பென்ஸுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு, லலிதா கொடுத்த மருந்து காலி ஆயிடுச்சு, யாராவது சென்னைக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, டைம் கிடைச்சா கொஞ்சம் வந்து போன்னு சொல்ல பென்ஸும் கண்டிப்பாக வரேன் மாஸ்டர்னு சொல்லுவார். ஒரு நாள் பவியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக பவியும் பென்ஸும் கார் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காரை பார்த்ததும் பவியுடைய ஒரு ஃப்ரெண்ட் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுவார். இது விண்டேஜ் கார் தானே, எங்கள் அப்பா கூட ஒன்று வச்சுருந்தாரு, ஆனால் ஸ்கிராப் கடையில் போட்டுட்டாரு, நீங்கள் எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்க கூடாதுன்னு எக்ஸைட்மெண்ட்டில் ஏதேதோ பேசுவார். மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பென்ஸுடைய ஃப்ரெண்ட் பைக்கில் வந்து அவர் தண்ணி அடிக்கிறதுக்காக கூப்பிடுவார். பென்ஸும் பொண்டாட்டியோட பெர்மிஷனோட டாஸ்மாக் போயிட்டு க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது அவருடைய அம்பாசிடர் காரை யாரோ ஓட்டிட்டு போகிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. பென்ஸ் ஃப்ரெண்டை பைக் எடுக்க சொல்லிட்டு அந்த பைக்கில் காரை ஃபாலோ பண்ணிட்டு போவார். அந்த காரை பார்த்து எக்ஸைட் ஆன பையன் தான் காரை ஓட்டிட்டு போவான். பவியும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த காரில் தான் இருப்பாங்க. அந்த பையன் ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு போய் காரை ஒரு மைல் ஸ்டோனில் இடிச்சிடுவான். காருடைய பம்பர் டேமேஜ் ஆகிடும், பார்க்கிங் லைட்டும் உடஞ்சி போயிடும். பென்ஸ் நேராக அங்கே வந்து பவியை காரை விட்டு இறக்கி பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டு, உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு கத்துவார். அது பவியை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அடி வாங்கினதை அவமானமாக ஃபீல் பண்ணுவார். பென்ஸ் காரை நேராக குஞ்சேட்டனுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் காரை செக் பண்ணி பார்த்துட்டு, கார் நிறைய இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு, பார்க்கிங் லைட்டும் உடஞ்சி போயிருக்கு, நிறைய செலவாகும்னு சொல்கிறான். குஞ்சேட்டன், நீ ஏன் இந்த பழைய காருக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுற, பேசாமல் ஒரு புது கார் வாங்க வேண்டியது தானேன்னு கேட்க, பென்ஸ் நான் உங்களுக்கு எதுவும் பாக்கி வைக்கல, அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு கோவமாக சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த கார் அவ்வளோ பிடிக்கும். மாஸ்டர் கொடுத்த காருங்கிறதுனால சென்டிமெண்டலாக அந்த கார் கூட அட்டாச் ஆகிருப்பார். பென்ஸ் அங்கேருந்து பவிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பவி ஃபோன் எடுக்க மாட்டார். அதனால் பவி சாரிடா ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், நீ வீட்டுக்கு திரும்பவான்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். அப்போ பவி சாரிப்பான்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்ததும் அதை டெலீட் பண்ணிடுவார். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நீ சும்மா ஈகோ கட்டாமல் அப்பாவுக்கு ரிப்ளை பண்ணுன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ பென்ஸுடைய ஃப்ரெண்ட் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி பழனி மாஸ்டர் இறந்து போயிட்டதா சொல்கிறாரு. அதை கேட்டு பென்ஸ் அப்படியே உறைஞ்சி போயிடுவார். வீட்டுக்கு வந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருப்பார். அப்போ லலிதா நானும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. பென்ஸ், நீ எப்பவும் அவரை சிரிச்ச முகத்தோடு தான் பார்த்துருக்க, அது அப்படியே இருக்கட்டும், நீ வர வேண்டான்னு சொல்லிடுவார். பென்ஸ் மாஸ்டருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரெயின் ஏறி ஊருக்கு வராரு. அவரை குஞ்சேட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவார். பென்ஸ் நாம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவருடைய ஃப்ரெண்ட் ஷாஜியும் நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. பென்ஸுடைய காரை மணியன் பார்க்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு போயிருக்கான். வழியில் அந்த காரை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் 1/2 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. அதை பிடிச்ச எஸ்ஐயுடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டு மணியன் தப்பிச்சு போயிட்டான். அதனால் போலீஸ் அந்த வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மணியன் கிடைச்சாதான் வண்டியை விடுவேன்னு எஸ்ஐ பிடிவாதமாக இருக்காரு. பென்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட எஸ்ஐயை பார்க்குறாரு. எஸ்ஐ பென்ஸ் கிட்ட, உன் வண்டியோட பெர்மிட் எங்கே, பெர்மிட்டே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியா, இல்லைனாலும் இது மாதிரி டெப்பா வண்டிக்கெல்லாம் எவன் பெர்மிட் கொடுப்பான், உன் வண்டியை விட முடியாதுன்னு சொல்லிடுவார். பென்ஸ் நான் வேணும்னா ஃபைனாக கட்டிடுறேன்னு சொல்ல எஸ்ஐ இது சாதாரண கேஸ் கிடையாது, கஞ்சா கேஸ், புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. பென்ஸ் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்ல இந்த கேஸை பிடிச்சது நான், இந்த கேஸில் என்ன பண்ணணும்னு டிசிஷன் நான் தான் எடுப்பேன்னு சொல்லிடுவார்.
அதே சமயம் சுதீஷ் அவருடைய சிஸ்டர் கல்யாணத்துக்கு லீவ் கேட்டு எஸ்ஐ பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. பென்ஸ் குஞ்சேட்டன் கிட்ட இப்படி பண்ணிட்டீங்களே, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு மேக்ஸ் வாத்தியார் இருப்பாரு. எப்ப கிளாஸுக்கு வந்தாலும் பதிலே தெரியாத ஒரு கேள்வியை கேட்பாரு. பதில் சொல்லேனதும் கிளாஸுக்கு வெளியே நிறுத்திடுவாரு. இப்போ என் நிலைமை அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப ஷாஜி அங்க வந்து மணியா அவனோட வீட்டில தான் இருக்கான், அங்க போய் நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பென்ஸையும் குஞ்சேட்டனையும் அங்க கூட்டிட்டு போவாரு. அவங்க அப்பா கிட்ட போய் மணியனை பத்தி கேட்க அந்த நாயோட பேரை சொல்லி யாரும் இங்க வராதீங்கன்னு கத்துவாரு. குஞ்சேட்டன் விஷயத்த சொல்லி மணியனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணதான் எங்க வண்டி திரும்ப கிடைக்கும்னு சொல்ல மணியனுடைய அப்பா என் பையனுக்கு கஞ்சா கொடுத்து நாசம் பண்ணிட்டு இப்போ அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு கத்தி எடுத்து காட்டுவாரு. பென்ஸ் மணியனோட அம்மா கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல நீயும் வண்டியும் நாசமா தான் போகணும் அவங்க பங்குக்கு சாபம் விடுவாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் பொலிட்டீஷியன் லாலியை கூட்டிட்டு வந்து எஸ்ஐ கிட்ட பேசி பார்ப்பாரு. அப்போ எந்த பிரயோஜனமும் இருக்காது, எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பதில் சொல்றேன்னு சொல்லிடுவாரு. ரைட்டர் லாலிக்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் இந்த இஷ்யூவை வளர்த்துட்டு இருக்கீங்க, 500 கிராமுக்கு கம்மியாக தான் கஞ்சா பிடிச்சிருக்காங்க, அதனால வண்டியை பிடிச்சி வச்சிருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அந்த எஸ்ஐக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இஷ்யூவை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. லாலி இந்த விஷயத்த பென்ஸ் கிட்ட சொல்ல பென்ஸ் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி நீ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்க சிட் பணத்தை எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. லலிதா எடுக்க முடியும், ஆனால் எடுக்கவும் மாட்டேன், உங்களுக்கு தரவும் மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிடுவாங்க. அப்போ பென்ஸ் கார் அழுக்கா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. உடனே தண்ணி எடுத்து அதை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. எஸ்ஐ அதை நோட்டீஸ் பண்ணி நேராக பென்ஸ் கிட்ட வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் சீஸ் பண்ணி வச்சிருக்கிற வண்டியை தொடுவேன், இனிமே நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன் வண்டியை விட மாட்டேன்னு சொல்லிடுவாரு. பென்ஸ் உடைஞ்சு போய் வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு நைட் பென்ஸ் ஒய்ஃப் கிட்ட பையன் ஃபோன் பண்ணானா, என்னை பத்தி கேட்டானான்னு கேட்குறாரு. ஒய்ஃப் ஃபோன் பண்ணா, ஆனால் உங்களை பத்தி கேட்கல, காரை பத்தி தான் கேட்டான். அந்த மணியம் முகத்துல ஒரு திருட்டு கலை தெரியுது, அவனை நம்பி யாராவது கார் கொடுப்பாங்களான்னு கேட்பாங்க. பென்ஸுக்கு திரும்ப திரும்ப அந்த காரை கண் முன்னாடி வந்துட்டு போகும், அதனால அவரால் சரியா தூங்க முடியாது. ஒரு ஆட்டோ பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டே இருப்பாரு. ஆட்டோ டிரைவர் அண்ணா நீங்க அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுங்க, 2 வார்த்தை புகழ்ந்து பேசுங்க, வண்டியை விட்டுருவாரு. என்னத்தை சொல்றது, ஸ்கூல் பசங்களுக்கு கஞ்சியும் பயிரும் கொடுத்துட்டு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தியும் சிக்கனும் கொடுக்குற காலம் இது, இங்க சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்றாரு. பென்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜை ஸ்டேஷன்ல மீட் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஜார்ஜ் ரைட்டர் கிட்ட இந்த கேஸை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிங்களான்னு கேட்க கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதனால ஜார்ஜ் எஸ்ஐயை கூப்பிட்டு வண்டியை விட்டுற சொல்லிடுவாரு. எஸ்ஐ அதை கேட்டு டென்ஷன் ஆகுறாரு. பென்ஸ் எஸ்ஐ கிட்ட சாரி சார், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போக வேண்டியதாக போச்சுன்னு சொல்லுவார். எஸ்ஐ அதெல்லாம் காதிலேயே வாங்காமல் நேராக போய் காரை ஸ்டார்ட் பண்ணுவார். பென்ஸ் எஸ்ஐ கிட்ட சார் என் வண்டியை யாரையும் நான் ஓட்ட விடுறதில்லைன்னு சொல்லுவார். ஆனால் எஸ்ஐ அதெல்லாம் கேட்காம நேராக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் நிறுத்திடுவார். எஸ்ஐ காரை விட்டு இறங்க பென்ஸ் அந்த பையனை பிடிச்சிட்டிங்களான்னு கேட்பாரு. எஸ்ஐ நாங்க பிடிப்போம், கொல்லுவோம், புதைப்போம், அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோபமா பதில் சொல்வாரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சார் இந்த வண்டியை விட முடியாது, காலையில அவன் இங்கிருந்து டாக் ஷோ காட்டிட்டு இருந்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல ஜார்ஜ் உனக்கு ஈகோ தலையில ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு கீயை வாங்கி பென்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. பென்ஸ் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் அவர்கிட்ட வந்துட்டு சுதீஷுடைய சிஸ்டருடைய கல்யாணம் இன்னைக்கு, அந்த கல்யாண வீடு வரைக்கும் போகணும், கொஞ்சம் எங்களை டிராப் பண்ணிடுன்னு சொல்றாரு. பென்ஸ் அதுக்கு என்ன சார், சவாரி போறதுக்கு தானே காருன்னு சொல்லிட்டு எஸ்ஐயையும் ஜார்ஜையும் ஏத்திக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க எஸ்ஐயும் ஜார்ஜும் சுதீஷோட சேர்ந்து தண்ணி அடிச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. லேட் நைட் ஆனதுனால பென்ஸ் சேர்லயே உட்காந்து தூங்கிடுவாரு. எஸ்ஐ வந்து பென்ஸை தட்டி எழுப்பிட்டு சுதீஷுடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அங்க போகணும், அங்க ஒரு பார்ட்டிக்கு சுதீஷ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. பென்ஸ் காலையில ஸ்கூல் சவாரி போகணும், அதனால அவ்வளோ தூரம் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் அதுக்குள்ள திரும்ப வந்துடலான்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி வண்டி எடுக்க வச்சிடுவாரு. போற வழியில பென்ஸ் இளையராஜா பாட்டை பிளே பண்ணிட்டு வரும்போது இன்ஸ்பெக்டர் உனக்கு என்ன இளையராஜா பாட்டுன்னா அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்பாரு. பென்ஸ் யூஸ்வலாக நாங்கள் ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு போவோம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் உண்மையிலே நீ யார் தான் கேட்பாரு. பென்ஸ் நான் ஒரு ஃபைட்டர் சார், 60 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், ஒரு ஆக்ஷன் சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது செட்டில் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் என் ஃப்ரெண்ட் அன்பு என் உயிரை காப்பாற்றும் போது அவனுடைய உயிர் போயிருச்சு, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால மாஸ்டரால் தொழிலை கண்டினியூ பண்ண முடியல, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு, அவர் தான் இந்த காரை எனக்கு கொடுத்ததா சொல்கிறாரு. அதை கேட்குற இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் இந்த வண்டியில் நிறைய ட்ராஜடி இருக்கும் போலேன்னு சொல்லுவார். வண்டி சூடானதுனால கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி வைப்பாங்க. அப்போ எஸ்ஐ வண்டியை நான் ஓட்டுறேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அப்போ தூரத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் வெளிச்சம் தெரிய ஜார்ஜ் பென்ஸ் கிட்ட பென்ஸ் நீ வண்டி எடு நம்ம போகலான்னு சொல்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதும் ஜார்ஜ் நம்ம லெஃப்டில் போனால் அந்த ஃபெஸ்டிவலை பார்க்கலாம்ல, லெஃப்டில் வண்டியை ஓட்டுன்னு சொல்லுவார். ஏற்கனவே அந்த பகுதி காட்டு பகுதியாக தான் இருக்கும், லெஃப்டில் திரும்பினா அந்த ரூட் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மரம் செடி கொடியெல்லாம் வண்டியில் உரசி கீரல் விழ ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் பென்ஸ் டென்ஷன் ஆகி சார் இதுக்கு மேலே வண்டி போகாது, பேசாமல் நீங்கள் இறங்கி ஒரு ஜீப்பில் போங்க, இல்லைன்னா நம்ம எல்லாம் நடந்து போயிடலான்னு சொல்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் பென்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ சுதீஷுடைய அப்பா அம்மாவை பார்த்தியா, எவ்வளவு பாவம் பிடிச்ச மனுஷனுங்க, சுதீஷுக்கு வேலை கிடைச்ச பிறகுதான் அந்த குடும்பமே தலை தூக்க ஆரம்பிச்சுது, இதிலிருந்தே இந்த கல்யாணம் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்.
சுதீஷுடைய தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்பட்ட பழக்கம். அவன் கல்யாண வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான். நாங்கள் அவங்ககிட்ட பேசி ரப்பர் ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவன் அந்த பொண்ணுடைய வீடியோவை வச்சு மிரட்டிட்டு இருந்தான். நாங்கள் எங்கள் போலீஸ் லாங்குவேஜில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சுதீஷுடைய அப்பா அங்கே வந்து கோவத்தில் அவனை கொன்னுட்டாரு. சுதீஷ் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தார். ஒரு போலீஸ்காரனுக்கு உதவுறது இன்னொரு போலீஸ்காரனுடைய கடமை தானே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். உன் காரும் உனக்கு காட்டி கொடுத்துடும். உன் கார் டிக்கில தான் அந்த நாயுடைய டெட் பாடி இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் பென்ஸால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்ஸ்பெக்டருடைய சட்டையை பிடிச்சு குலுக்க ஆரம்பிப்பார். இன்ஸ்பெக்டர் பென்ஸுடைய கையை முறுக்கிட்டு நீ எங்கள் கூட நின்று தான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்வார். சுதீஷ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருப்பார். பென்ஸ் காரை விட்டு வேகமாக இறங்கி வெளியே போய் கார் டிக்கி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார். இன்ஸ்பெக்டர் அங்கே போய் தடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா இங்கே இன்னொரு பிணமும் விழும், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சகஜம்னு சொல்லிட்டு காரை எடுக்க சொல்வார். அதுக்கப்புறம் காட்டு பகுதியில் ரொம்ப இன்டீரியராக போனதும் பென்ஸை காரை நிறுத்த சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போவாங்க. பென்ஸ் எட்டி பார்க்கும்போது அந்த பையனுடைய கால் மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த வழியாக ஒரு மினி ட்ரக் போகும். வழியில் வண்டி நிறுத்தி இருக்கிறத பார்த்துட்டு பென்ஸ் கிட்ட எதுக்கிட்ட எங்கள் காரை நிறுத்திருக்கேன்னு டிரைவர் கத்திட்டு போவார். அங்கேருந்து திரும்ப வரும்போது பென்ஸ் கண்ணுக்கு அந்த பையனுடைய காலை திரும்ப திரும்ப வந்துட்டு போகும். அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல்லே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி போயிடுவார். காலையில் நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு தான் பென்ஸ் எழுந்திருப்பார். லலிதாவை பார்த்து தான் காரை நேராக எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிடுவார். லலிதா பென்ஸ் கிட்ட நேற்று நைட் எங்கே போயிருந்தேன்னு கேட்க சடனாக ஒரு சவாரி வந்துருச்சு, அதனால தான் போனேன், எனக்கு ஒரு டீ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. நாய் அந்த காரையை சுற்றி சுற்றி வந்துட்டு டிக்கி கிட்ட போய் நின்று கொலைக்க ஆரம்பிக்கும். பென்ஸ் அதனால அந்த காருடைய டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. டிக்கி முழுக்க பிளட் ஸ்டெயினாக இருக்கும். அந்த பையனுடைய பர்ஸும் மொபைலும் அதில் தான் இருக்கும். பென்ஸ் அந்த மொபைலை தொட பார்க்கும்போது ரத்தக்கரை கையில் ஒட்டிக்கும். அப்போ லலிதா டீயோட அங்கே வருவாங்க. அதனால பென்ஸ் டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு போய் டிரைவர் சீட்டில் உட்காந்துப்பாரு. லலிதா பென்ஸ் கிட்ட எதுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க, இன்னைக்கு நீங்கள் சவாரிக்கு போக வேண்டாம், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. பென்ஸ் குளிக்கும்போது கையில் ரத்த ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் பண்ணி திரும்ப திரும்ப சோப்பை போட்டு கழுவிட்டே இருப்பார். சவாரி போகும்போது பசங்க எல்லாம் கார்ல இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஆத்தங்கரையில் எடுத்துகிட்டு போய் காரை கழுவிடுவார். அப்போ இன்ஸ்பெக்டர் விடாமல் ஃபோன் பண்ணிட்டு இருப்பார். அதனால ஸ்டேஷனுக்கு கிளம்பி போவார். இன்ஸ்பெக்டர் என்ன நீ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியான்னு கேட்பாரு. பென்ஸ் என்ன என் வழிக்கு விட்டுருங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறாரு. இன்ஸ்பெக்டர் ஓம் வழி ஏன் வழின்னெல்லாம் இல்லை, இது நம்ம வழி, நம்ம வழிக்கு புதுசாக எவனும் வரக்கூடாது, வந்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயிரோட கொளுத்திடுவேன்னு மிரட்டுவார். பென்ஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது மணியனுடைய அப்பா ஸ்டேஷனுக்கு போகிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு எஸ்ஐ கிட்ட மணியன் கிடச்சிட்டானான்னு கேட்க அவனை பிடிப்போம் கொல்லுவோம், அதை பற்றி நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இவங்க மணியனை தான் கொண்டு இருப்பாங்களோன்னு சந்தேகம் வருது. வீட்டுக்கு போனதும் லலிதா முதல்ல உங்கள் பையன்கிட்ட பேசி சமாதானப்படுத்துங்க, 2 பேரும் இப்படி சண்டை போகிறது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே பென்ஸ் கோவப்பட்டு உனக்கு பயந்து தான் நான் இங்கே வாழணுமா, நீ சொல்கிறது தான் நான் பண்ணணுமான்னு கத்த ஆரம்பிச்சிடுவார். லலிதா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், காலையில் நீங்கள் போட்டிருந்த ஷர்ட்டை நீங்களே துவைச்சிங்க, அதில் ஏதோ கரையும் பார்த்தேன், என்ன தான் நடக்குதுன்னு கேட்பாங்க. ஆனால் பென்ஸ் எதுவுமே பதில் சொல்லாமல் பாத்ரூமில் போய் கதவை சாத்திப்பார். அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஷர்ட்டை எரிச்சிடுவார். மறுநாளைக்கு காலையில் எழுந்து பவியை பார்க்க ஹாஸ்டலுக்கு போவார். ஆனால் பவியுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கிளம்பி போனால் இது வரைக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. பென்ஸ் பையனை எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாரு. ஆனால் கிடைக்க மாட்டான். மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அதனால நேராக ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இன்ஸ்பெக்டர் இந்த காலத்து பசங்க கண்டத்தையும் பிடிச்சிட்டு போதையில் எங்கேயாவது சுற்றி திரிவானுங்க, போதை தெளிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுவானுங்க, நீ எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ, எங்களுக்கு ஒரு ஆபத்துனும் போது நீ எங்கள் கூட இருந்த உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோமான்னு சொல்லுவார். பென்ஸ் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவருடைய பையன் வச்சிருந்த மாதிரியே ஒரு பல்சர் அங்கே நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. இது என் பையனுடைய வண்டின்னு சொல்ல எஸ்ஐ அந்த வண்டி 2-3 மாசமா இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து நேராக அந்த பர்ஸை தூக்கி போட்ட இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த பர்ஸை எடுத்து திறந்து பார்க்குறாரு. அவர் பயந்த மாதிரியே அது அவர் பையனுடைய பர்ஸ் தான், அது பொய்யா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே திரும்ப திரும்ப பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் அது உண்மைதான். அவரால் துக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நேராக பாத்ரூமுக்கு போய் வாயை பொத்திக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பாரு. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட பைக்கு பற்றின விஷயம் சொல்ல அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னேனே கேட்டியான்னு திட்டுவார். நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. பென்ஸ் நேராக சுதீஷ் வீட்டுக்கு போய் அவரை வெளியே கூப்பிட்டு உங்கள் 2 சாரும் சேர்ந்து யாரை கொன்னது உண்மையை சொல்லுங்கன்னு கேட்பாரு. சுதீஷ் எனக்கு எதுவும் தெரியாது, நீ போய் அந்த சாருங்களையே கேளுன்னு சொல்லிட்டு உள்ளே போவார். அப்போ லேண்ட்ஸ்லைட் ஏற்படுது. அப்போ தான் படத்துடைய தொடக்கத்தில் காட்டின இன்சிடென்ட் நடக்கும். NDRF வீரர் ரெஸ்கியூவில் ஈடுபட்டு இருக்கும்போது கோணி பையில கட்டின பணத்தை பார்த்து தான் கத்தியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வீட்டுக்கு வராரு. எஸ்ஐ நீங்கள் தானே பாடி அங்கே போட்டால் பிரச்சனை வராதுன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்க பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்கிறாரு.
இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டோட மேட்ச் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு டைம், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாரு. சுதீஷுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் ரீச் ஆகாது. எஸ்ஐ சுதீஷுடைய வீட்டுக்கு போய் விசாரித்து பார்க்க யாரோ வந்து கூட்டிகிட்டு போனதா சொல்கிறாரு. எஸ்ஐ அது பென்ஸ் தானு கெஸ் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்கிறாரு. குஞ்சட்டன் ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐ கிட்ட மணியன் திரும்ப வந்தான், ஆனால் அவனை நான் ஷெட்டில் ஏற்றலைன்னு சொல்வார். ஆனால் எஸ்ஐ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்றுட்டு இருப்பார். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட பையன் மிஸ் ஆன விஷயம் அவன் வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை ஹாஸ்டலில் இருக்கான்னு தான் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மெக்கானிக் கிழவனுக்கு கூட தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, கேஸ் நம்ம ஸ்டேஷனுக்கு தான் லீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போவார். அதை கேட்டதும் எஸ்ஐ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போகிறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவார். இன்ஸ்பெக்டர் நேராக வண்டியை எடுத்துகிட்டு பென்ஸுடைய வீட்டுக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் பென்ஸுடைய ஒய்ஃப் கிட்ட பென்ஸ் எங்கேன்னு கேட்க, ஃபோன் பண்ணி பார்த்தோம் சரி எடுக்கல, மழையில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல, எவ்வளோ நாள் இப்படி மாட்டிகிட்டு இருக்க முடியும்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் குஞ்சேட்டனை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மில் யாருடையதுன்னு கேட்க, லலிதாவுடையதுன்னு சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் லேண்ட்ஸ்லைடில் கிடைச்ச டெட் பாடி இந்த வீட்டில் காணாமல் போன பையனோடதுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் யாராவது வந்து பாடியை ஐடென்டிஃபை பண்ணணும், பென்ஸுக்கு மறைக்க நிறைய விஷயம் இருக்குது, பென்ஸையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புவார். குஞ்சேட்டன் இதை எல்லாத்தையும் லலிதா கிட்ட சொல்ல அவங்க அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ரசிச்சுக்கிட்டே போவார். பென்ஸ் சுதீஷை கடத்திட்டு போய் கம்பத்தில் ஒரு லாட்ஜில் அடைச்சி வச்சிருப்பாரு. பென் சுதீஷ் கிட்ட, என் பையனுக்கு என்னாச்சு, அவனை என்ன பண்ணீங்க, என் பையன் உயிரோடு இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இந்த மழை நிற்கிறதுக்குள்ளே என் பையனை அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவார். சுதீஷ் என்னாச்சுன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது, காட்டுப்பகுதிக்கு எனக்கு வழி தெரியும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு என்ன கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. காரில் டெட் பாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் போது தான் எனக்கும் தெரியும், தேவையில்லாமல் என் தங்கச்சியும் அப்பாவையும் இதில் இழுத்து விட்டாங்கன்னு சொல்கிறாரு. பென்ஸ் உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு அவருடைய விரலை கட் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ தான் சுதீஷுடைய மொபைலில் இன்ஸ்பெக்டர் லைனில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. பென்ஸ் அந்த செல் எடுத்து பேச, இன்ஸ்பெக்டர் நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன், உன் பையன் பொண்டாட்டி பொண்ணு எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்லுவார். அதுக்கு பென்ஸ் இனிமேல் நான் சொல்கிறது தான் நீ எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிடுவார். இன்ஸ்பெக்டர் அந்த லாட்ஜுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுவார். எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க, எங்கள் மக்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பென்ஸ் கிட்ட வந்து, ஜார்ஜ் உன்னை தேடி நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கானா, ஜார்ஜை பற்றி உனக்கு தெரிய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. அதே சமயம் சப் இன்ஸ்பெக்டர் பென்ஸுடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து, நீ எல்லாம் எதுக்கு அவனை கொன்னீங்க, எப்படி கொன்னீங்கன்னு கேட்டு அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பென்ஸ் கிட்ட, நீ உன் ஃப்ரெண்டாக இருந்தது மெட்ராஸில் இருந்து ஊருக்கு வந்தது மட்டும்தான் சொன்ன, ரோபில் இருந்து உன் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு கொன்னது என்கிட்ட சொல்லவே இல்லையே, உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் லலிதா அதுதான் உன் பொண்டாட்டி சொல்லி தான் அப்படியெல்லாம் பண்ணியான்னு கேட்குறாரு. அந்த பவி உன் ஃப்ரெண்டோட பையன் தானே, அவன் உன் பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு தானே அவனை கொன்னேன், நான் இந்த கதையெல்லாம் சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஹையர் அஃபிஷியல்ஸ் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறத காட்டுறாங்க. அவர் லலிதாவுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் தான் பென்ஸ், முதல் ஹஸ்பண்டுடைய பையன் தான் பவி. அவன் தன் பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதா சந்தேகப்பட்டு கொன்னுட்டான். பாடியை கட்டி வச்சிருந்த கோணிப்பை அவன் பொண்டாட்டி மில்லோடது. அதுவும் இல்லாமல் பாடி கிடைச்ச இடத்துல பென்ஸுடைய கார் நின்றுட்டு இருந்ததா அந்த வழியாக போன டிரைவர் சொன்னதாகவும் சொல்கிறாரு. ஜார்ஜ் அந்த லாட்ஜுக்கு போலீஸ் டீமோட தான் போயிருப்பாரு. பென்ஸ் அவங்கள அடிச்சு போட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் போலீஸ் சுற்றி வளைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர், அந்த பையனை எப்படி கொன்ன, கழுத்தை நெரிச்சு கொன்னியா, தலையில் அடிச்சு கொன்னியா, உன் பொண்டாட்டி உண்மையை ஒத்துக்கிட்டா நீயும் ஒத்துக்கோன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட, என்னையா ஒரு பொண்ணையும் பொம்பளையும் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. எஸ்ஐ சார் நீங்கள் தானே இதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு கேட்க, நான் சொன்னால் உடனே பண்ணிடுவியான்னு விளையாட்டாக கேட்டுட்டு, கொன்னா பாவம் தின்னா தீரும்னு சொல்லுவாங்க. நாம கொண்டுட்டோம், அந்த பாவத்தை பென்ஸ் தீர்த்துடுவாங்க, கவலைப்படாதேன்னு சொல்வார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சுதீஷ் எஸ்ஐ கிட்ட, அந்த பென்ஸுடைய நிலைமை நமக்கு கூட வரலான்னு சொல்கிறாரு. எஸ்ஐ எனக்கும் தெரியும் என்ன பண்ணுறது, வாலாட்டி பழகிட்டேன்னு சொல்வார். அட்வொகேட் வந்து லலிதாவையும் பொண்ணையும் ஜாமீனில் எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, இது மாதிரி திருட்டு வேலையெல்லாம் கோர்ட்டில் நிற்காதுன்னு சொல்ல, நம்ம கோர்ட்டு தானே பார்த்துக்கலான்னு திமிரா பதில் சொல்வார். மறுநாள் பென்ஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண, பென்ஸை 5 நாள் ரிமாண்டில் வச்சு விசாரிக்க சொல்லி கோர்ட்டில் சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் பென்ஸ் கிட்ட வந்துட்டு, இது என்னோட கதை, இந்த கதையில் நான் தான் ஹீரோ, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட நீ மிச்சம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அவரை பற்றி அவரே புகழ்ந்து பேசிட்டு இருப்பார். அதை தாங்க முடியாமல் எஸ்ஐ அங்கேருந்து வெளியே வந்துடுவார். அன்னைக்கு நைட் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட, இந்த கேஸ் எப்போ வேணும்னாலும் நம்ம பக்கம் திரும்பும், அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நைட் கோட்டையம் கேம்ப்ல இருந்து 4-5 போலீஸ் வருவாங்க, அவங்களுக்கு ரூம் கதவை மட்டும் திறந்து கொடுன்னு சொல்லுவார். எஸ்ஐ, என்ன சார் பண்ண போறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகி போவீங்க, மாட்ட போகிறது நான் தான் சொல்ல, எத்தனை நாள் நீ இப்படி வாலாட்டிட்டு நிற்ப, இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டாமான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவார். அன்னைக்கு நைட் எஸ்ஐ ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எஸ்பி ஃபோன் பண்ணார். எல்லாரையும் பேட்ரோல் போக சொல்லி இருக்கிறதா சொல்லி ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவார். சுதீஷும் ஒரு லேடி போலீஸும் தான் மிச்சம் இருப்பாங்க. சுதீஷ் கிட்ட அந்த லேடியை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர சொல்வார்.
சுதீஷ் அங்கேருந்து வெளியே போகும்போது கோட்டயம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரதை நோட்டீஸ் பண்ணுவார். அதனால் அந்த லேடி போலீஸை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருப்பார். எஸ்ஐ சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லாக்கரில் வச்சிருக்கிற பென்ஸுடைய லுங்கியும் எடுத்துட்டு அவருடைய ரூமுக்கு அந்த போலீஸோட போகிறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ பென்ஸ் கிட்ட, உன் பையன் எப்படி இறந்தான்னு உனக்கு தெரியணும் இல்லையா? கொன்னது இன்ஸ்பெக்டர் தான். காட்டில் இருக்கிற ராஜா கொன்னா காட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவுக்கு தானே துணையாக இருக்கணும், அதுதானே நியதின்னு சொல்கிறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பவியை எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறதும், இன்ஸ்பெக்டர் பவியுடைய தலையில் அடித்து கொலை பண்ணுறதும், பவியுடைய பாடியை எஸ்ஐ இழுத்துட்டு போகிறதையும் காட்டுறாங்க. கொல்லப்பட்ட அந்த குட்டி யானையை தேடி யாராவது வந்து அவனுக்கும் அதே கதிதான் சொல்ல அங்கே இருக்கிற போலீஸ் லுங்கியால பென்ஸுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பென்ஸை கொண்டு தூக்கில் தொங்க விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஃப்ரேம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஆனால் பென்ஸ் அவருக்கு இருக்கிற அத்தனை கோவத்தையும் அந்த போலீஸ் மேலே காட்டுவாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு கடைசியாக எஸ்ஐயையும் அடிக்க ஆரம்பிப்பாரு. அப்போ சுதீஷ் அங்கே வந்து தடுக்க ஆரம்பிப்பார். அவருடைய கையில் விலங்கு மாட்டி கெட்டி வச்சுட்டு எஸ்ஐயோட அங்கேருந்து கிளம்பிடுவார். போலீஸ் டீம் ஊர் முழுக்க எஸ்ஐயையும் பென்ஸையும் தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் நேராக பென்ஸ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு திரும்பவும் லலிதாவையும் பொண்ணையும் அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் லலிதா கிட்ட, உங்களெல்லாம் அடித்தா அவனுக்கு வலிக்கும், அதனால அவன் கண்டிப்பாக வருவான்னு சொல்ல லலிதா ஆமாம் கண்டிப்பாக வருவான்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஐயுடைய ஃபோன்லேருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் வரும். ஆனால் பேசுகிறது பென்ஸ் தான். பென்ஸ் காட்ட மூடாமல் என்ன தேட ஆரம்பிச்சிட்டியா? நீ எங்கே கேம் ஸ்டார்ட் பண்ணியோ அங்கே தான் நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உனக்கும் தொட்டா வலிக்கிற உயிர் இருக்குல்லன்னு கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதேன்னு கெஞ்ச ஆரம்பிப்பார். ஆனால் பென்ஸ் காலை கட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார். அப்போ இன்ஸ்பெக்டருடைய வீட்டு வாசலில் அவருடைய பொண்ணு நின்றுட்டு இருக்கிறதையும் பென்ஸ் அவங்கள பார்க்குறதையும் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் வீடு முழுக்க பொண்ணை தேடி பார்ப்பாரு. ஆனால் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. வெளியே பென்ஸுடைய கார் நின்றுட்டு இருக்கும். அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எஸ்ஐயுடைய டெட் பாடி இருக்கும். இன்ஸ்பெக்டர் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்குள்ளே பென்ஸ் அங்கே வந்து அவரை போட்டு அடிக்க ஆரம்பிப்பார். உயிர் போகிற அளவுக்கு இன்ஸ்பெக்டரை அடிச்சுட்டு பிளாஸ்டிக் கவரால் மூச்சை அடிச்சு கொன்னிடுவார். இதெல்லாம் இன்ஸ்பெக்டருடைய பொண்ணு மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பவியும் அந்த பொண்ணும் காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பவி அந்த பொண்ணுகிட்ட, எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எந்த வழியும் இல்லாமல் நானும் எங்கள் அம்மாவும் நின்றுட்டு இருக்கும்போது தான் மழைக்காலத்தில் குடை மாதிரி பென்ஸ் எங்கள் வாழ்க்கையில் வந்தார். பென்ஸ் நன்மைகள் மட்டுமே நிறைஞ்ச ஒரு கடல், நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், நம்மளை பற்றி எங்கள் வீட்டில் சொல்லவான்னு கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதை அந்த பொண்ணுடைய அப்பாவான இன்ஸ்பெக்டர் பார்த்துடுவாரு. அதனால அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு அடித்து துன்புறுத்துவார். அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்காக பவியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து, உனக்கு என் குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு வேணுமா, என் குடும்பத்தை பத்தி தெரியுமான்னு கேட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. பவி, நீங்க உங்க பொண்ணையும் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி எப்படி இறந்து போனா, எல்லாத்தையும் உங்க பொண்ணு வாயால சொல்லவே கேட்டான்னு கேட்க கோவத்துல ஹெல்மெட்டாலேயே பவி தலையில அடிச்சிடுவாரு. இருந்தாலும் பவி உயிரோட தான் இருப்பாரு. எஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்வாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் துணி எடுத்து பவியுடைய மூச்சை அடிச்சு கொன்னிடுவாரு. அந்த டைம் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் சுதீஷ் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அதனால யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. பென்ஸ் இன்ஸ்பெக்டரை கொன்ன பிறகு அவருடைய டெட் பாடியை கார்ல ஏத்திட்டு போய் ஒரு காட்டு பகுதியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பவியுடைய பாடியை வீட்டுக்கு கொண்டு வராங்க. இறுதி சடங்குல இன்ஸ்பெக்டருடைய பொண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க துக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம லலிதா மேல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா பென்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரத காட்டுறாங்க. அங்க சுதீஷ், இன்ஸ்பெக்டருடைய பொண்ணு லலிதா எல்லாம் வந்திருப்பாங்க. கோர்ட் முழுக்க மீடியாவும் மக்களும் சூழ்ந்துட்டு இருப்பாங்க. போலீஸ் பென்ஸ் கிட்ட ஃபேஸை கவர் பண்ண சொல்லுவாங்க. பென்ஸ் ஃபேஸை கவர் பண்ணாம தன்மானத்தோட ஜீப்பை விட்டு இறங்கி நடந்து வருவாரு. ஒரு மீடியா பர்சன் பென்ஸ் கிட்ட, உங்க பையனை நீங்க தான் கொன்னீங்களான்னு கேட்க, என் பையனை நான் கொல்ல, ஆனா என் பையனை கொன்னவங்களை நான் கொன்னேன்னு சொல்றாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.